நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஒரு அழகான செட்டிநாடு வீடு சிங்கப்பூர்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போலாமா? ஹலோ ஆச்சி. ஹாய் சேதுரத்னா, வெல்கம் ஹோம். உங்களோட அழகான செட்டிநாடு வீடை சிங்கப்பூர்ல நான் பார்க்க வந்திருக்கேன். வெரி கிளாட், யூ மோஸ்ட் வெல்கம். ப்ளீஸ் கம் இன்சைட். தரமான வைர நகைகளை சரியான விலையில் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் டி நகரில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் நமது ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். ராம்நாத் அருணாச்சலம், சித்ரா ராம்நாத், டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆச்சி, உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் சௌந்தரநாயகி வைரவன். நான் ஒரு எழுத்தாளர் மற்றும் பாடகி. கலாமஞ்சரி அப்படிங்கிற ஒரு தமிழிசை பள்ளியை சிங்கப்பூரில் நடத்திட்டு வர்றேன். சிங் அண்ட் வாய்ஸ் அப்படின்னு ஒரு இணைய பத்திரிகையையும் நடத்திட்டு வர்றேன். என் கணவர் பெயர் வைரவன் செட்டியார். அவங்க இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என் மாமனார் டாக்டர் வைரவன் அவர்கள். அவங்க 41 வருஷம் இங்கே லிட்டில் இந்தியா பகுதியில் ஒரு மருத்துவராக அவங்க சொந்த கிளினிக் வச்சுருந்தாங்க. ஒரு பிரபலமான மருத்துவர் அவங்க. இப்போ அவங்களுக்கு 85 வயசு ஆயிடுச்சு. அவங்க இங்கே தான் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் வசித்து வருகிறோம். எங்களுக்கு 2 குழந்தைகள். நான் இந்தியாவில் பிறந்து வளர்ந்து இங்கே கல்யாணத்துக்கு அப்புறம் 93 இங்கே வந்தேன். அவங்களுக்கு 2 குழந்தைகள், மகனும் மகளும் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பையன் வேலை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நாங்கள் எங்களுடைய ஊர் நாச்சியாபுரம். 2006 நம்ம இந்த வீட்டுக்கு மூவ் பண்ணோம். அப்போ இது நார்மல் சிங்கப்பூர் ஸ்டைலில் தான் இந்த வீடு இருந்தது. 2017 ராசலீலா கான்செப்டில் ஒரு பெரிய டேஞ்சூர் பெயிண்டிங் சென்னையில் ஆர்டர் பண்ணி நமக்கு வந்தது. அதோட ஒரு ரெட்டமனையும் ஒத்தமனையும் சேர்த்து வந்தது. அதை நமக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு வாலில் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த மனைகளையும் அந்த இடத்துக்கிட்ட பக்கத்தில் அதை கீழே ஃப்ளோரில் போட்டு வச்சுருந்தோம். Such an exquisite piece, and nobody, those who came inside the house, nobody looked into it. So I was thinking we are not doing any justice to this wonderful piece. அதனால நம்ம ஏன் இதை ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டரை கூப்பிட்டு இதை எப்படி நம்ம பிளேஸ் பண்ணலாம் வீட்டில் பெட்டர் ஃபார் அ பெட்டர் வியூவிங் அப்படின்னு ஐ வாஸ் திங்கிங். ஸோ பிரகல்யம் கேலரின்னு விஷாலி காசி விஸ்வநாதன் இருக்காங்க. She is a good friend and she is an interior decorator. So I called her and I told her, why don't you have a look at it and see how can we place it better அப்படினு. So she came home and then she was sitting and then she said after coming home she got an idea after seeing the house. She said, Soundra, why don't we do it in Chettinad vintage style? ஊரில் உங்களுக்கு சாமான்லாம் வச்சதெல்லாம் நீங்கள் அறையில் தான் வச்சுருக்க போகிறீங்க. அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஷிப்மெண்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் அதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா we can do a wonderful Chettinad vintage style அப்படின்னாங்க. Me and my husband, we were really excited. So we said, yes, why don't we try அப்படின்னு. அப்புறம் அவங்க தான் ஹோல் கான்செப்டும் போட்டுட்டு she suggested few artifacts. இந்த மாதிரி அண்டா, குடம், தவளை, புள்ளக்கட்டில், திராசு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க. இதெல்லாம் நம்ம அழகாக இங்கே செட்டிநாடு விண்டேஜ் ஸ்டைலில் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 2019 we started to work on it. தென் அப்புறம் நாச்சியாபுரத்தில் எங்கள் வீட்டில் இருந்த சாமான்கள் எல்லாத்தையும் அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு she helped for shipping. Then we brought it and then we got it done. அது 2019 பொங்கல் கழித்து ஆரம்பித்தோம். 2019 தீபாவளிக்கு the house was ready. ஆச்சி, இது என்னது ஆச்சி? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்டா மாதிரி இருக்குது. அண்டாவே தான், நம்ம ஊரில் உள்ள அண்டா தான் இது. அண்டாவை இதை கொண்டு இதுதான் ஒத்தமனை நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த ஒத்தமனை மேலே இந்த அண்டா வச்சுருக்கோம். அண்டாவில் ஒரு இன்டோர் பிளான்ட், ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி இதை ஜூவல் இது மாதிரி அதுக்கு இட் ஹேஸ் டியூவல் மீனிங் மாதிரி. அண்டாக்குள்ளே
நமக்கு இன்டோர் பிளான்ட். ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு. ஆமா. அட் தி சேம் டைம் ரொம்ப ட்ரெடிஷனலாவும் இருக்கு. எஸ் இது வந்து ஆக்சுவலி வெரி ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் தான். சார் இது என்னதாச்சு? இது நம்மளோட கொட்டான். இந்த கொட்டான் தான் நம்ம அந்த காலத்துல எல்லாம் அப்பத்தாயெல்லாம் பொழுதுபோக்குக்கு முடையிறது இந்த கொட்டான் தான். ஸோ இந்த கொட்டான் ரொம்ப அழகா இருக்கு. டிவிக்கு முன்னாடி அதை வச்சிருக்குது. ஆமாம். இந்த இது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி நம்மளுடைய காசி தட்டு. ஸோ இன்டீரியர் டெக்கரேட்டர் விஷால் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பிளாஸ்டிக்கெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது இந்த இதில் தான் நீங்கள் வந்து ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் வைக்கணும் காசி தட்டு. ஏன்னா இந்த காசி தட்டு நம்ம நகரத்தார் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு ஆர்டிஃபேக்ட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி செட்டியார் யூசேஜ் உள்ளது, நகரத்தார் யூசேஜ் உள்ளது. ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க ரிமோட் எல்லாம். ஸோ அதனால் இது காசி தட்டு. நம்ம பல்லாங்குழி, நம்மளுடைய இந்த ட்ரெடிஷ்னல் கேம் பல்லாங்குழி. அதுக்கப்புறம் இங்கே இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மண்ணெண்ணெய் அடுப்பு நம்மளோடது. இது என்னன்னு தெரியுதா? பெட்ரோமாஸ் லைட்டு. ஓ சூப்பர் சூப்பர். அந்த காலத்துல எல்லாம் நம்ம கல்யாணங்களில் பெண் அழைச்சிக்கிட்டு வரும்பொழுது இந்த பெட்ரோமாஸ் லைட் தான் ரெண்டு பக்கமும் ஆளுக்கு இது எடுத்துக்கிட்டு வருவாங்கள்ல, அந்த பெட்ரோமாஸ் லைட்டு. இப்போ இதெல்லாம் வந்து யூசேஜ்லேயே இல்லை பெட்ரோமாஸ் லைட்டு. அதே மாதிரி இது வந்து தீப்பெட்டி போட்டு வச்சுக்குவாங்களாம் அந்த காலத்தில். ஓ அது அப்புறம் வெத்தலை பெட்டி. இதுதான் நான் சொன்ன இது டேஞ்சூர் பெயிண்டிங். இந்த டேஞ்சூர் பெயிண்டிங் தான் நான் சொன்னேன் இல்லையா, முத நம்ம கொண்டு வந்தோம் ஊரில் இருந்துன்னு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஆமாம். இந்த டேஞ்சூர் பெயிண்டிங் பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் இந்த இடத்துல நின்று கட்டாயம் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஓ சூப்பர். ரியலி ஷி ஹஸ் டன் இட் வெரி வெல். அங்கே மெட்ராஸில் நம்ம கொத்தமங்கலம் ஆச்சி தான், விசாலாட்சி ஆச்சின்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் அவங்க வீடு. அவங்க ஒரு பேஷனாக பண்ண ஆரம்பித்து இப்போ ரொம்ப நல்லா நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இதுதான் இது வந்தது தான் நம்ம வந்து இந்த எல்லோ ரெட் இந்த காம்பினேஷன் அதை வச்சு தான் வால் பண்ணியிருக்காங்க. எல்லோ ரெட் கலரில் இந்த இது ரெட் கலர் வாலும் அது எல்லோ கலர் வாலும். ஸோ இந்த கான்செப்ட் எல்லோ ரெட்டில் இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க இன்டீரியர் டெக்கரேட்டாக. யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் கார்பெட் தானே போட்டிருப்பாங்க. இது வந்து பர்மா பாய். ஓ ஸோ அதுவும் இந்த பர்மா பாய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ரெட் கலரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பர்மா பாய். அதே மாதிரி அந்த கர்டைன்ஸ், அங்கே கர்டைன்ஸ் பார்த்தீங்கன்னா அது செட்டிநாடு ஸ்டைல் சாரி, செட்டிநாடு காட்டன் சேலை. ஓ ஸோ அந்த செட்டிநாடு காட்டன் சேலை ஒரே மாதிரி ஒரு 10 சேலை வாங்க சொன்னாங்க. வாங்கிட்டு அதுதான் கர்டைனாக யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த பில்லோ பார்த்தீங்கன்னா இதில் சோஃபாவில் இருக்க பில்லோ, அதே இதில் இந்த சோஃபாவில் இருக்க பில்லோவும் அந்த சேலையிலே இந்த காம்பினேஷனுக்கு பண்ணாங்க. ஓ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பார்க்க. இந்த இந்த போல்ஸ்டர்ஸும் அதே மாதிரி அங்கே இருக்க அந்த 2 போல்ஸ்டர்ஸும் பண்ணாங்க அந்த சேலையில். அதே மாதிரி இந்த பில்லோஸ் பார்த்திங்கன்னா கோலம் போட்டு நம்மளுடைய அந்த ட்ரெடிஷ்னல் கான்செப்டை மேட்ச் பண்ணுற மாதிரி கோலம். அதே மாதிரி ரெட் அண்ட் எல்லோ தான் திருப்பி இந்த இதுவுமே வருது உங்களுக்கு பில்லோஸும். நைஸ். இது புள்ளக்கட்டில். ஆக்சுவலி இந்த சென்டர் டேபிள் வந்து புள்ளக்கட்டில். இந்த புள்ளக்கட்டில் அவங்க கொஞ்சம் அந்த எலிவேட் பண்ணி அதில் கிளாஸ் வச்சுருக்காங்க. ஓ ஆமாம். ஆச்சி உள்ளேயும் நிறைய வச்சுருக்கீங்க போலியே. ஆமாம். இது பார்த்திங்கன்னா இது பாக்கு வெட்டி, அப்புறம் வந்து பாக்குரல், இது விபூதி பூசுகிற கிண்ணம்னு சொல்லுவாங்க. ஓ அந்த விபூதி பூசுகிற கிண்ணம், சின்ன கொட்டான், அதுக்கப்புறம் இந்த இதில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம விட்டு தவளைக்கு மூடுற தட்டு இது. ஓ அப்புறம் ஊதுக்குலை, அருகாமனை கட்டை. ஸோ இந்த மாதிரி இதில் சின்ன இதெல்லாம் வந்து சின்ன இந்த செப்பு சாமான்கள் பிள்ளைய வச்சு விளையாடுவாங்கல்ல, மணி, சின்ன குடம், செம்பு, அதெல்லாம். இது கூட ரொம்ப அழகாக இருக்காச்சு. ஆமாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு கோலம் போட்டு தான் இந்த இதுவும் இருக்கும், மரவை. இந்த ஊஞ்சல் நம்ம ஊர்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து கொடுத்து காரைக்குடியில் ஆசாரி பண்ணி இந்த ஊஞ்சல் வந்தது. இங்கே எல்லாருக்கும் இந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும்.
ஃபஸ்ட்டு வந்தது இந்த ஊஞ்சலில் இருப்பாங்க, இல்லை அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போய் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நிற்பாங்க. வர்ற பெரியவங்க எல்லாரும் அந்த டான்ஜூர் பெயிண்டிங் கிட்டக்க இருந்து கட்டாயம் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஆமாம், உங்கள் ஊஞ்சல் கூட ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், இந்த நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும்னா இந்த ஊஞ்சலை வந்து அமைதியாக உட்காந்து நல்லா லேசாக ஆடுறது, அதனால நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னதாச்சு? இது நம்மளுடைய ஆத்தங்குடி கல். நம்ம டைல்ஸ் எல்லாம் நம்மளுடைய வீடுகளில் நம்மளுடைய சுவத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆமாம், அந்த மாதிரியே இருக்கே. அதே கல் தான் இது. ஓ, அந்த கல் தான் நம்ம வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கு. பார்த்ததுமே எல்லாருமே சொல்லிடுவாங்க இது வந்து சம்திங் டு வித் செட்டிநாடு அப்படின்னு. நம்மளுடைய எல்லா நிறைய வீடுகளில் இந்த இது பளிங்கு கல் வந்து ஒட்டிருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த வளவுல உள்ள சுவத்துல எல்லாம் இந்த இது இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு. நீங்க அதை அழகா மேட்ச் பண்ணிருக்கீங்க ஊஞ்சலோட. ஆமா ஆமா, அது அங்கே அவங்களே பண்ணி இந்த ஆசாரியே பண்ணி கொடுத்தாங்க. இந்த வாலோட ஷேப் ரெக்டாங்கிளா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இது வந்து கிளாஸ் பெயிண்டிங் பண்ணி இது ரொம்ப நல்லா இருக்கு. யா, பில்லர் ஒன்று அழகா இருக்கு ஹாலில். ஆமா, நம்ம செட்டிநாடு வீடுகள்னாவே தூண் தானே மெயின் இல்லையா? அதனால நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப பர்டிகுலராக சொன்னோம், நமக்கு இங்கே தூண் வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு கல் தூணு தான் ரொம்ப நான் எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கல் தூண் வைக்கிறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு இங்கே சரி வரும்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இந்த தூண் அவங்க கேலரியிலேருந்தே அவங்கள்ட்ட இருந்தது நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நமக்கு ரொம்ப ப்ரொஜெக்டடாக இருந்தால் ஒரு பெரிய ஒரு ஃபுல் தூண் வச்சா அந்த இடத்த அடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு தூணை ரெண்டு பக்கமும் வச்சுருக்காங்க. ஓ, ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் ஹால் டிவிக்கு பக்கத்தில் இந்த தூணும் இந்த ஊஞ்சலும் தான் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து அந்த ஒரு லுக்கு செட்டிநாடு விண்டேஜ் லுக்கை கொடுக்கறது. இது ரெண்டு தான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. கண்டிப்பாக. இது என்னதாச்சு? இது நம்ம பெட்டகம். அந்த காலத்தில் கிட்டங்கிகளில் ஐயாக்கள்லாம் அவங்க வட்டி தொழில் செய்யல அவங்க கிளையண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ், அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நகைகள், இதெல்லாம் கணக்கு புத்தகங்கள்லாம் இந்த பெட்டகத்தில் தான் அவங்க பத்திரமா வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பெட்டகம் எங்களுக்கு அந்த காலத்துலேருந்து சிங்கப்பூரில் கிட்டங்கி. ஸோ எங்களோட கிட்டங்கியில் இருந்த பெட்டகம் 80s அப்புறம் நம்ம வீட்டில் கொண்டாந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் த வெரி ஓல்டஸ்ட் பீஸ் ஆஃப் ஆல் தீஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ்னு சொல்லணும். ஓ, சூப்பர். ஆச்சி, அழகான அடுக்கு சட்டிலாம் கூட வச்சுருக்கீங்களே. ஆமாம், இது வந்து எனக்கு கல்யாணத்தப்ப எங்கள் அம்மா கொடுத்த கடைசி அந்த 21 அடுக்கில் இதுதான் கடைசி அடுக்கு. ஸோ இந்த அடுக்கு சட்டியுமே இட்ஸ் வெரி எக்ஸ்க்ளூசிவ் டு நகரத்தா கம்யூனிட்டி. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு டிஸ்பிளேக்கு. மேலே இருக்கிறது வந்து இட்லி சட்டி, சின்ன இட்லி சட்டி. ஆமாம், சின்ன இட்லி சட்டி. இதெல்லாமுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாவிளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் நம்ம இந்த பித்தளை சாமான்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு மிளகாலாம் கொட்டி வச்சு உப்பு புளி கொட்டி வச்சுக்கிற ஜார், அது ஜாடி. அதே மாதிரி இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடைக்கு உள்ள நம்மளுடைய பித்தளை சட்டியில் அது ஃப்ளவர் வாஸ் மாதிரி அதை we made it as a flower vase. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த வினிஷன் பிளைண்ட்ஸ், இது வந்து பாய். ஓ ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது. யா, ஸோ இந்த த்ராஸு இது இப்போ எல்லாம் வந்து எல்லாம் டிஜிட்டலைஸ்ட் ஆனதுனால இதெல்லாம் இட்ஸ் நாட் இன் யூஸ் எனிமோர். இது த்ராஸு. அதே மாதிரி இது வந்து குந்தாணி. ஆமாச்சி, அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க. ஆமாம், இது குந்தாணி. இது குந்தாணியில் இதுக்கு மேலே இந்த சட்டி, இதுவும் சின்ன குந்தாணி. ஓ, இதெல்லாம் பொங்கப்பானை, நம்மளுடைய சின்ன பொங்கப்பானை. இது என்னாச்சு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. தவளை, நம்மளோட தவளையை பேஸ் பண்ணி சென்டர் இது சைட் டேபிள் ஆக்கிட்டாங்க. ஓ, சூப்பர். தவளை மாதிரி தான் இருந்தது. தவளையே தான். தவளையை வச்சு அது மேலே வந்து இது வந்து ஆக்சுவலி கலட்டுறதுனா கலட்டலாம். இது வந்து ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வந்து ஒரு மண்டலா பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறது இல்லையா, இதை அந்த மண்டலா பெயிண்டிங் பண்ணி அது மேலே கிளாஸ் வச்சுட்டாங்க. ஓ, ரொம்ப கிரியேட்டிவாக இருக்குது. யா, புள்ளக்கட்டிலில் வந்து சென்டர் டேபிள், அந்த பக்கம் இருக்கிறது குடம் தவளையெல்லாம் வந்து சைட் டேபிளுக்கு பேஸா. ஸோ அந்த மாதிரி ஷி ஹஸ் வெரி கிரியேட்டிவ்லி டன் த ஹோல் திங். ஆச்சு, இங்கே ரொம்ப அழகழகா. இது நம்மளோட ரெட்டமனையில் உருளி வச்சுருக்கோம் வாஸ்து பூ வைக்கிறதுக்கு. நம்மளுடைய தூக்கு சட்டி, நம்மளுடைய சட்டி எல்லாம் இது.
இந்த இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நடுவீட்டு கோலம். ஆமாம், பொங்கலுக்கு போடுவோம். நம்ம நல்ல விசேஷங்களுக்கெல்லாம் போடுற நடுவீட்டு கோலம் வந்து இந்த இடத்துல இதை வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல இது வந்து முன்னாடி நமக்கு இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் இதெல்லாமே நம்ம எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து துடுப்பு. இது வந்து சோத்து சாதம் வடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்களாம் அந்த காலத்தில். ஓ, அது இப்போ வந்து மாடர்னாக எல்லோரும் இதில் காய்கறி கட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அது டிஃப்ரெண்ட் யூசேஜஸ்க்கு இப்போ உள்ள மாடர்னாக இப்போ வச்சுக்கிறாங்க. அந்த காலத்தில் இது வந்து சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது நம்மளுடைய நடுவீட்டு கோலம் எகெயின். ஓ, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆச்சி, உலக்கெல்லாம் நிறைய வச்சுருக்கீங்களே, அழகாக. ஆமாம், இதெல்லாம் நம்மளோட சும்மா வந்து ஒரு டிஸ்பிளேக்காக தான் இந்த உலக்கு அதெல்லாமே வச்சுருக்கோம். நம்மளுடைய குடம் எகெயின். இந்த வாளியில் நம்ம ஃப்ளவர் வாஸ், ஜாடி, இதெல்லாம் நம்மளுடைய உப்பு ஜாடி. ஆச்சி, உங்கள் டேபிளில் கூட அழகான ஃப்ளவர் வாஸ் வச்சு. ஆமாம், அந்த ஃப்ளவர் வாஸ் எகெயின் இதையுமே வந்து ஒரு செம்பில் வந்து இதை அப்படியே ஃப்ளவர் வாஸ் ஆக்கியாச்சு. நம்மளுடைய இது வந்து ஃப்ரூட் பிக்கும் இப்படி தான். இந்த நம்மளுடைய இது வந்து அஞ்சரை பெட்டி நம்மளுடைய தாளிக்கிற டப்பாலேருந்து உள்ள ஒரு பீஸ் இது. ஓகே. இதுவும் இந்த சின்னமாக நம்மளுடைய சாமான்களில் ஒன்று தான். இந்த வீட்டில் அழகழகான செட்டிநாட் திங்ஸ்லாம் பார்த்தோம். ட்ரெடிஷ்னலாக இருந்தது அண்ட் மாடர்னான சூப்பரான ஒரு ப்ரைவேட் பூலும் அவங்க வீட்டுக்குள்ளாரே இருக்குது. இந்த பிள்ளையாரோடைய இதுவும் நம்ம ஊரில் இருந்து தான் கொண்டு வந்தோம். இதுவும் நல்லா கொஞ்சம் ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நம்மளோட நிலைகளை கொஞ்சம் ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக இந்த நிலை மாதிரி ஒரு ஷேப்பில் கண்ணாடி, அதுவும் நம்ம ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஓ, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஆச்சி, இவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய செட்டிநாடு திங்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. எப்படி ஆச்சி இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்க? எங்களுக்கு 2 பணிப்பெண்கள் இருக்காங்க. அதனால இங்கே சிங்கப்பூரில் நம்ம பணிப்பெண்கள் எடுத்தோன்னா அவங்க 2 வருஷம் நம்ம கூட தான் தங்கியிருப்பாங்க. ராத்திரி பகல் எல்லாம் நம்மளோடய தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருவோம். இந்தந்த வேலைகள் இன்னைக்கு நீங்கள் இன்னாரு செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து வாரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்குள்ளே இந்த சாமான்கள்லாம் எவ்ரி மந்த் அதை வந்து நல்லா புளி போட்டு அந்த லிக்விட்லாம் ஊற்றி நல்லா அதை கழுவி விளக்கி அதை தொடச்சி வெயிலில் காய வச்சுருவாங்க. இங்கே சிங்கப்பூரில் நல்ல வெயிலும் அடிக்கும் நமக்கு. ஆமாம், அதனால வெயிலில் காய வச்சு அந்த இடத்துல கரெக்டாக அடுக்கி வச்சுருவாங்க. அதனால மெயின்டெனன்ஸ் வந்து சிரமம் இல்லாமல் இருக்குது. இங்கே வேறு தூசியும் ரொம்ப வராது சிங்கப்பூரில். ரொம்ப நன்றி. ரொம்ப பியூட்டிஃபுல்லான வீடு. நீங்கள் ரொம்ப யோசிச்சு நல்லா க்ரியேட்டிவாக வச்சுருக்கீங்க இங்கே. அதுவும் நிறைய ஜாமான்கள் நம்ம ஊரில் நீங்கள் சொல்கிற மாதிரி அறையில் சும்மா பூட்டி வச்சுருப்போம். பட் இங்கே ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் டேக்கிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. அண்ட் யூ ஆர் ஆல்சோ டூயிங் எ கிரேட் ஜாப். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். உன்னோட இன்ஸ்டா பேஜஸை நான் ஃபாலோ பண்ணுவேன். அதன் மூலம் எனக்கு நிறைய தெரிய வரும். எங்கே சேல் போட்டிருக்காங்க, எங்கே என்ன ஷோ நடக்குது, என்ன சாப்பாடு கடைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஐ எம் ஆல்சோ ஸோ கிளாட் தட் யூ ஆர் டூயிங் வெரி வெல் அண்ட் தென் யூ ஆர் ப்ரெசென்டிங் இட் இன் அ வெரி catchy manner, which is most important. Thank you. And wish you do more and wishing you all the best. Thank you. Thanks so much for your time. Thank you. Thanks. Thank you.